இன்னைக்கு நம்ம பாத்தீங்கன்னா 5000 crayons இருக்குங்க. ஆமாங்க, கலர் கலரான கிரையான்ஸ் இருக்கு. இதை வச்சு நீங்க செம்மையான ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண போறோம். என்ன பண்ண போறோம்? பெரிய கிரையான்ஸ் உருவாக்க போறோம். ஆமாங்க, இந்த 5000 கிரையான்ஸ் மொத்தமா கரிச்சு பெரிய கிரையான்ஸ் உருவாக்கலாமா? அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் மேடம்ல ஜாயின் பண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணி ஜாயின் பண்ணுங்க. நம்மள யாரு? இதுக்காக நம்மட்ட 100 டாம்ஸ் கிரையான்ஸ் இருக்கு. 3600 சின்ன காமெல் இருக்கு. 310 பெரிய காமெல் இருக்கு. அப்சரால 1000 கிரையான்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் 3600 சின்ன கேமல் பாக்ஸஸா பிரிச்சு கொட்றோம். கொட்டுங்க. ஓய் ஏய், இதெல்லாம் சின்ன வயசு ட்ரீம். சின்ன வயசு அப்படியே கலர் புக்கை வாங்கி கலர் அடிக்கிறதுனா எல்லாருக்குமே பிடிக்கும். கிரையான்ஸ் வச்சுனா கலர் பென்சில் தான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சீப்பாக கிடைக்கும். கிரையான்ஸ்லாம் காசு கூட, அதனால வந்து அதெல்லாம் நம்ம வாங்குறது காசு இருக்காதுண்ணா. அப்படி இருந்துச்சு. இப்போலாம் பார்த்தீங்கன்னா கிரையான்ஸுங்க மேலே அதுக்கு மேலே நிறைய கலர் அடிக்கிறது வந்துருச்சு. இன்னும் கிரையான்ஸ்னாலே ஒரு ட்ரீமுங்க. அதை பார்த்துட்டே ஒரு ஆசை வரும். உங்களுக்கு கிரையான்ஸ் என்ன தெரியுமா? கலர் பென்சில் கிடையாது, கலர்ல மெழுகு, கலர் மெழுகு. கொட்டுங்க கொட்டுங்க. கொட்டியாச்சா? 3000 கொட்டியாச்சா? நெக்ஸ்ட் 1000 கிரையான்ஸ் அப்சரா பாக்ஸ் கொட்டுறோம். கொட்டுங்க. மஞ்சள் கலர் பாக்ஸ். அப்சரா செம்மங்க. அப்சரா இந்த கலர் காம்பினேஷன் தாங்க. நெக்ஸ்ட் டாம்ஸ் கிரையான்ஸ் பாக்ஸஸா போடுறோம். ஆமாங்க, 10 பாக்ஸ் போடுங்க. அடுத்து பெரிய கேமல் பாக்ஸ் 10 பாக்ஸ் உள்ள கொட்டுறோங்க. இதுல 26 ஷேட்ஸ் இருக்குன்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் அப்சரா கிரையான்ஸ் கொட்றோம். ஆமாங்க, பிரிச்சு கொட்டுங்க. எங்க காமிங்க, முதல்ல ஓபன் பண்ணி காமிங்க. போலாம் கொட்டுங்க. வாவ் சூப்பர். வாவ் அப்படியே ஃபுல் ப்ளூவா இருக்கப்பா. பாருங்க, நம்ம கிரையான்ஸ் வீடியோ எடுக்கறப்ப கிரையான்ஸ பார்க்க நம்ம ஃப்ரெண்ட் வந்திருக்காருங்க. ஆமா தப்புங்க. ஆத்தாடி என்னப்பா? நெக்ஸ்ட் 3600 கேமல் கிரையான்ஸ் கொட்டிடலாமா? கொட்டிடலாம். 1000க்கு இங்க பாதி நடந்துச்சுங்க தட்டு. 3000 நடந்தா ஃபுல்லா இருக்கும் போலயே. பார்க்கவே ஆசையா இருக்குங்க. வாங்க கொட்டுங்க கொட்டுங்க. கொட்டுங்க. சோப்பு கலரு. முன்னாடி கலர் சோப்பு கலருங்க. பிராண்ட் கலரை மெயின்டைன் பண்றாங்க. நெக்ஸ்ட் டாம்ஸ் கிரையான்ஸ் பிரிச்சு கொட்றோம். இதோட ரேட் அதிகம்னா 28 30 ரூபாயா? இந்த கிரையான்ஸ் தாங்க ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு கலர்ல அந்த இதுக்கு ஸ்டிக்கர் கொடுத்துருக்காங்க. மத்தெல்லாம் பார்த்தா அவங்க பிராண்டுக்காண்டி சிவப்பு பச்சைன்னு கொடுத்துருக்காங்க. மேஜிக் என்னன்னு பாத்தியா? இது ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன். வேற லெவலுங்க. டாம்ஸ் வேற லெவலுங்க. நீங்க அடுத்து ஃபைனலா கேமரோட 26 பேட்சஸ் பிக்கஸ்ட் கிரையான்ஸ் ஓபன் பண்றோங்க. காசு கேட்டதாங்க 26னா வேற லெவல்ல இருக்கு பாருங்க. 26 கலர் இருக்கு. ஏன்னா அதோட ரேட் பாத்தீங்கன்னா 70 ரூபாங்க எம்ஆர்பி. வாவ் நைஸ் நைஸ். ஓகே, இப்ப நம்ம குட்டின எல்லா கிரையான்ஸ்ல இருக்கிற மேல இருக்கிற ஸ்டிக்கர் இருக்கு பார்த்தா அது தேவையில்லாத அணையா இருக்கு. அதை முதல்ல கிழிச்சு எடுத்துடலாமா? எடுத்துடலாம். ஓகே, கிட்டத்தட்ட 3 மணி நேரமா நம்ம கிரையான்ஸை உரின்னு உரிச்சு இவ்வளவு தாங்க உரிக்க முடிஞ்சு. 5000 கிரையான்ஸ் அசால்ட்டா நம்ம உரிச்சிடணும்னு நினைச்சோம். கடைசியில பார்த்தோன்னா 3 மணி நேரமா உரிச்சு 1000 தாங்க உரிச்சிருக்கோம். இன்னும் 4000 கிரையான்ஸ் இருக்குங்க. ஸோ மிச்ச கிரையான்ஸை பார்த்தீங்கன்னா நாளை காலையில இருந்து உரிக்கிறத கண்டினியூ பண்றோம். எதுவானாலும் முட போறது கிடையாது. ஏன்னா நம்மள யாரு? The next day. ஓகே, எனக்கு செகண்ட் டே மார்னிங் வந்துட்டு நேத்து ஃபுல்லா கிட்டத்தட்ட 3 மணி நேரமா அந்த கிரையான்ஸ் மேல இருக்க பேப்பரை உரிச்சு கம்மியா தாங்க உரிச்சே முடிச்சுக்கோ. இன்னைக்கு இவ்வளவு இது உரிக்கணுங்க. ஸோ இதை இன்னைக்கு உரிச்சு முடிக்கிறோம். என்ன அது கண்டினியூ பண்ணிடலாமா? பண்ணிடலாம். ஓகே, கிட்டத்தட்ட 7 மணி நேரமா கிரையான்ஸ்க்கு மேல இருக்க பேப்பர் எல்லாத்தையும் உரிச்சு மொத்தமா கொட்டி இருக்கோங்க. எஸ், இப்போ இந்த பேப்பர் பிரிச்ச கிரையான்ஸ் அப்பலாம் தனித்தனி கலரா பிரிக்க போறோம். பிரிச்சலாமா? ஓகே, நவீன் பிரசாத் பாத்தீங்கன்னா அவருடைய சொக்கா மாதிரி எல்லோ கலர் கிரையான்ஸா பிரிச்சிட்டு இருக்காங்க. என்ன நவீன் வேற லெவல்ல பிரிச்சிட்டு இருக்க போலே. பறக்கிட்டு இருக்கேன். சூப்பர்யா நவீன். ஆடி பாருங்க, அப்பா சிந்தாமணி கலர் பயங்கரமா பறக்கிட்டு இருக்காரு. என்ன டாடி? சூப்பர் டாடி. பிங்க் கலரை பறக்கிட்டு இருக்காங்க நவீன் குமார். அடுத்து எங்க ராசிபி ரெட் வேற லெவல்யா. யாங்க என்ன பறக்குறீங்க? ஆமா, நான் மொத்தம் 3 கலர். ஆமா, என்ன கலர்? கலர் ஆரஞ்சு கலர். என்ன கலர் தெரியல. ஆமா, பறக்குங்க. வீடியோ முடிச்சுடுவோம். இப்போ நம்ம கிரையான்ஸ் எல்லாத்தையும் தனித்தனி
பாதி கலரா பிரிச்சு வச்சிட்டாங்க. அடுத்த ஸ்டெப் என்னது? கிரையான்ஸ காய்ச்சுறோம், பைப்ல ஊத்துறோம். இது பைப் கிடையாதுங்க, மோல்டுங்க. நம்ம கிரையான்ஸ் செய்யறதுக்கான மோல்டே இதுதாங்க. இது அளவுக்கு பெருசா வருமான்னு தெரியல. இதுல எவ்வளவு தூரம் வருதோ அவ்வளவு தூரம் செஞ்சு மித்ததை அறுத்து விட்டு வெளியே எடுத்து பாக்குறேன்னா ஃபர்ஸ்ட் இந்த பைப் உங்களுக்கு இறக்கிட்டு காட்டுறோம். ஆமாங்க. நிப்பாட்ட போறோம். ஆனா அப்படி நிப்பாட்டுறப்ப ஸ்ட்ராங் அடிக்கிறான். என்ன பண்ண போறோம்? கீழே பாட்டம்ல பாத்தீங்கன்னா மண்ணை போட்டு பைப்பை ஸ்டேபிளா நிப்பாட்டிடுவோம். அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா வேகமா கூல் ஆகணுன்றதுக்காண்டி சுத்தி ஐஸ் கட்டி வைக்க போறாங்க. அதை அடுத்து காமிப்போம். முதல்ல மண்ணை போடுவாங்க. இத மண்ணை சுத்தி கீழே பைப்பை சுத்தி போட்டோம்னா பைப் ஸ்ட்ராங்கா நின்றோம். கலர் கிரையான்ஸ் உள்ள ஊத்துறோம். அப்படியே ரெயின்போ கிரையான்ஸ் ரெடி பண்றோம்னா பிக்கஸ்ட் ரெயின்போ கிரையான்ஸ். நான் டாடி ரெடியா? ரெயின்போ கிரையான்ஸ் பாத்துலாமா? பாத்துடலாம். ரெயின்போ நானதுப்பா. ரயில்வே பென்சில். ரைட் டாடி, சூப்பர் டாடி. ஓகே, ஃபர்ஸ்ட் செட் ஆஃப் கிரையான்ஸ் இப்ப காய்ச்ச போறோம். ஆமாங்க, வெளியே காத்து பயங்கரமா அடிக்கனால நம்ம கேஸை பத்த வைக்கிறதுனால உள்ளுக்குள்ள வச்சு இப்போ காய்ச்சி உள்ள போய் ஊத்த போறோங்க. மத்தவங்க அடுப்பா சரிங்க. எஸ், முத கருப்பு கருப்பு டீசர் போட்டு கருப்பு பண்ணிட்டாங்க. வச்சனே கருந்துருச்சு ப்ரோ. இங்க பாரு, கீழே உள்ள கரியா இருந்துச்சு பாரு. அது எங்க எவ்வளவு மாசம் இருக்கு. ஓகே, ஃபர்ஸ்ட் Black கிரையான்ஸ் வந்து கம்ப்ளீட்டா மெல்ட் ஆயிடுச்சுங்க. இத தூக்கி போய் ஊத்திடலாமா? ஊத்திடலாம். பெயிண்ட் மாதிரி ஆயிடுச்சு. கிரையான்ஸ் பார்த்தா இப்ப பெயிண்டா மாத்திட்டோம். இப்ப பாட்டம்ல ஊத்துறோம். பாட்டம் பிளாக். வாவ், இப்போ பிளாக் உள்ள போயிடுச்சு. ஓகே, நம்ம பெரிய கிரையான்ஸ் மோல்டுக்குள்ள ஊத்துன உருகுன அந்த பேக்ஸ பாத்தீங்கன்னா குளிர்றதுக்கான சுத்தி ஐஸ் கட்டி போட போறோம். ஐஸ் கட்டி போட கிடையாது, அந்த ஐஸ் கட்டி மேல கல்லுப்பையும் போடுங்க. ரொம்ப ஃபாஸ்டா ஃப்ரீஸ் ஆகுறாங்க. அதுக்காண்டி இப்போ போட்டு பண்ணிடுவோமா? பண்ணிடலாம். பீஸா போடுங்க. வாவ், பயங்கர. சுத்தி போடுங்க. நெக்ஸ்ட் டார்க் ப்ளூ அண்ட் பர்பிள காய்ச்சறோங்க. காய்ச்சிடுவாங்க. செகண்ட் லேயரா பாத்தீங்கன்னா உருகுன ப்ளூ கலர் கிரையான்ஸ ஊத்துறோம். நெக்ஸ்ட் எல்லோ கிரையான்ஸ உருகுறோம். மூணாவது லேயரா உருகுன எல்லோ கிரையான்ஸ ஊத்துறோம். எல்லோங்க, எல்லோ ஆர்மி. அடுத்து ரெட் கலர் கிரையான்ஸ கரைக்கிறோம். நெக்ஸ்ட் ரெட் கலரா உள்ள ஊத்துறோங்க. அஞ்சாவதா பாத்தீங்கன்னா கிரீன் கலர் கிரையான்ஸ உருக போறோம். இதுல லைட் டார்க் சொல்லிட்டு எல்லா கிரீனுமே கலந்துருக்கு. அஞ்சாவது லேயரா பாத்தீங்கன்னா லைட் கிரீனா ஊத்துறோம். கிரீன். நெக்ஸ்ட் ஒயிட் கலர் கிரையான்ஸ ஊத்துறோங்க. சிக்ஸ்த் லேயரா உருகுன ஒயிட் கிரையான்ஸ ஊத்துறோம். நெக்ஸ்ட் ப்ளூ ஊத்துறோங்க. இந்த மாதிரி இந்த சட்டில இருக்கும்போது அவுட் வந்துச்சுனா வேற லெவல்ல இருக்குங்க. ஒவ்வொரு பக்கமும் ஒவ்வொரு கலர் இருக்குங்க. அந்த மாதிரி அந்த ஒவ்வொரு கலர் இருந்தாலும் வளைச்சு வளையறாங்க. அடுத்த லேயரா ப்ளூ கலரை ஊத்துறாங்க. நெக்ஸ்ட் பிங்க் கிரையான்ஸ உருகுறோம். ஆமாங்க, பிங்க் ஷேட்ஸ். நெக்ஸ்ட் உருகுன பிங்க் கலர் கிரையான்ஸ ஊத்துறோம். நெக்ஸ்ட் கிரீன் ஷேட்ஸ ஊத்துறாங்க. நெக்ஸ்ட் உருகுன டார்க் கிரீன் ஷேட ஊத்துறாங்க. பைப் ஆல்மோஸ்ட் வந்துருச்சுங்க. நெக்ஸ்ட் ஆரஞ்சு ஷேட் கிரையான்ஸ உருகுறோம். நெக்ஸ்ட் உருகுன ஆரஞ்சு கலர் கிரையான்ஸ ஊத்துறாங்க. இது ஆரஞ்சு மாதிரி தெரியலங்க. என்ன இந்த கலர்? திக்கர் கலர்ங்க. நெக்ஸ்ட் கிரே ஷேட்ஸ கரைக்கிறோம். நெக்ஸ்ட் கிரே ஊத்துறாங்க. ஓ மை காட், கொஞ்சம் தான் இருக்கு. ஃபைனலா பிரவுன் ஷேட்ஸ் கிரையான்ஸ உருகுறோம். வாங்க உருக்குங்க. ஃபைனல் லேயர் ப்ரௌன் ஊத்துறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம கிரையான்ஸோட எட்ஜ் மேல இருக்க டாப் வரணும் இல்லையா? அதுக்காண்டி பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷல் அரேஞ்ச்மெண்ட் இருக்கு. அதை மாட்டிடுவோமா? மாட்டுங்க வாங்க. இதை மாட்டினா மேல அப்படியே அழகா அப்படி வந்துடும். நம்ம அழகா சேவ் பண்ணா செம்மையா வந்துடும். ஓகே, நம்ம ஜெயின் கிரையான்ஸை உருவாக்குற கடைசி ப்ராசஸா பார்த்தீங்கன்னா ப்ரௌன் கலரை ஊத்துறோங்க. ஆமாங்க, இதான் லாஸ்ட் லேயரு. ஓகே, நம்ம 5000 கிரையான்ஸ் சக்சஸ்ஃபுல்லா கரைச்சு இந்த மோல்டுக்குள்ள ஊத்திட்டோங்க. சார், நம்ம உருக்கி ஊத்துற அந்த கிரையான்ஸ் பாத்தீங்கன்னா சாலிட் ஸ்டேட்டுக்கு வரதுக்கு கிட்டத்தட்ட 2 நாள் ஆகும்னு நினைக்கிறோம். ஆமா, 2 நாள் வரைக்கும் வரும்னு சொல்லிருக்காங்க. ஆனா நம்ம அதை வேகமா பாஸ் பண்றதுக்காக ஐஸ் கட்டி உப்புலாம் போட்டுருக்கோம். சோ நைட்டோட ரெடியா இருங்க. ரெடி அதெல்லாம் 2 நாள் கழிச்சு தேவைன்றது கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்க. கடைசில ஃபைனல் ரிசல்ட் எப்படி வரப்போகுதுன்றதை வெயிட் பண்ணி பாருங்க. நம்மள யாரு? ஃபைனலா 1.5 நாள் காய வச்சு இப்ப ரிசல்ட் எப்படி இருக்குன்னு பாக்குறது ரொம்ப ஆர்வமா இருக்காங்க. ஆமா, கிட்டத்தட்ட 40 மணி நேரத்துக்கு மேல காய வச்சுட்டு எப்படி நம்ம கிரையான்ஸ் வந்துருன்னு பாக்குறதுக்கு எல்லாருமே ஆர்வமா இருக்கோம். வாங்க முதல்ல தூக்கலாம். உருவாக்குனது பெருசு இல்ல, அழிச்சிடாதீங்க. மண்ணுக்குள்ள புதஞ்சிருக்குங்க. அடியில ஒரு ஆள் புடிங்க. நம்ம மண்ணுக்குள்ள தான் ஊத்தணும். சக்சஸ்ரா. இதேக்கியாச்சுங்க. 5 அடிக்கு மேல இருக்கும் போலயே. ஓகே, அறுக்கிறதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நம்ம பெரிய கிரையான்ஸோட டாப் கேப் அண்ட் எண்ட் கேப்ப கலட்ட போறோங்க. ஆமா, கலட்டிட்டு அதுக்கு அருவ மிஷின் வச்சு சர்றன்னு அதுக்கு அப்புறம் அறுத்துட்டு அடுத்து காமிக்கிறேன் ஃபைனல் ரிசல்ட். என்ன ரெயின்போ கிரையான்ஸ் வந்திருக்கா வேற கிரையான்ஸ் வந்திருக்கான்னு வெயிட் பண்ணி பாருங்க. எஸ், வாங்க போலாம். எண்ட் கேப் கலட்டுறாரு நவீன்குமார். பாட்டம் லேயர் கருப்பு தாங்க ஓட்டணும். ஃபர்ஸ்ட் லேயர் அந்த கருப்பு அப்படியே இருக்கு பாத்தியா? செம்மையா இருக்கு ப்ரோ. நல்லா ஸ்டிஃபாவே இருக்கு ப்ரோ. வேற லெவல். ஆறு மாதிரி இருக்கு. ஆத்தாடி பயங்கரங்க. அப்ப அடுத்தடுத்த லேயர்ல அடுத்தடுத்த கலர் ஊத்திருந்தா அடுத்தடுத்த கலர் அப்படியே வந்திருக்கும்னா. ஓகே, ஃபைனலா நம்ம கிரையான்ஸ் எப்படி வந்திருக்குன்னு பார்க்க வேண்டிய தருணம் வந்துருச்சு. ஆமா, தியாக தலைவர் அறுத்துறாங்க. கலர்
கலரா வருதுங்க நம்ம ரெயின்போ கிரையான்ஸ். 5 minutes later. ஓகே இப்ப பைப் எடுத்தாச்சு. பைப்பை பிரிச்சு உள்ள கிரேன் சொல்லி எடுத்துலாமா? சூப்பருங்க. வேற லெவலுங்க. பிக்கஸ்ட் கிரையான்ஸ் வந்துருச்சு. ஆமா பாட்டு முட்டு உடஞ்சிருக்கு. அதை தாண்டி ரெயின்போ கிரேயான்ஸ் வந்துருச்சே ப்ரோ. ஓகே ஃபைனலா நம்ம உருவாக்குன பெரிய கிரையான்ஸ பட்டி திங்கரிங்லாம் பண்ணி கடைசில எப்படி இருக்குன்னு காட்டுறோம் உங்களுக்கு. ஸ்டிக்கர் இருக்கற எல்லாம் ஒட்டி வேற லெவல் எப்படி இருக்கு பாத்துருமா? பாத்துடலாம். அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. நம்மள யாரு? சோ இதுதான் பார்த்தா சின்ன சைஸ் நார்மலான கிரையான்ஸ். ஆனா நம்ம உருவாக்குனது எவ்வளவு பெருசு? பெரிய சைஸ். அதுல ஃபைனல் டெங்கரிங் எல்லாமே முடிச்சிட்டோம். மேல கீழ வந்துட்டு எல்லாத்தையும் செம்மையா ஃபினிஷ் பண்ணி முடிச்சிட்டோம். அதை தூக்கிட்டு வந்துடலாமா? தூக்கிட்டு வர்றோம். அப்ப பாருங்க எவ்வளவு பெருசா தூக்கிட்டு வர்றாங்க. ஸ்மார்ட் ஆர்மி ஜியான் கிரையான். வேற லெவல்ல இருக்கு. கவர்மெண்ட் ஸ்மார்ட் ஆர்மி கிரையான்ஸ் செம்மையா எழுதிருக்கோம்னா. அதுல டாப் லேயர் நம்ம ப்ரௌன் இருக்குனால டாப் லேயர்ல ப்ரௌன் இருக்கு. ஆனா மத்த லேயர்லாம் இங்க பாருங்க அப்படியே சைடுல ஃபுல்லா இருங்க. உங்களுக்கு நாங்க அதை வச்சு சும்மா கவர் பண்ணிக்க நினைச்சீங்கன்னா இது எல்லாமே ஒரு மாண்டேஜ் இருக்கு. அதையும் நீங்க பாத்துக்கங்கண்ணா. ஓகே ஃபைனலா ஜெயண்ட் கிரையான்ஸ் வச்சு எழுதி இல்ல அடிச்சு பாத்துறோமா கலரை. அதுக்கு முன்னாடி இந்த தம்மாத்துக்கு கிரையான்ஸ் எப்படி எழுதுன்னு பாத்துருவோம். ரைட் டிஃபரன்ஸ் கிளியரா தெரியும். ஆமா இது எவ்வளவு பெருசா திக்னஸ் எழுதுன்னு காமிங்க. வாவ் இந்த எழுத்து ஆக்சுவலா தூரமா இருந்து பாக்குறப்ப கண்ணுக்கு தெரியலங்க. அது எங்களுக்கு ரொம்பவே டிசப்பாயின்மெண்டா இருந்துச்சு. அதனால அதை பெருசா எழுதிருவோமா? எழுதுறாப்பா. ரொம்ப தூரத்துல இருந்து பார்த்தா தெரியுது போய். வேற லெவல்ப்பா. எத்தனை பேரு இதுக்கு பேப்பர் பத்தாது போலேப்பா. பயங்கரம். இங்க இருந்து பார்த்தா நம்ம சின்ன கிரையான்ஸ் ஒண்ணுமே தெரியல. இதுதான் பயங்கரமா தெரியுது. ஓகே இப்ப இந்த ரெயின்போ கிரையான்ஸ்ன்றத உங்களுக்கு டெஸ்ட் பண்ணி காட்டுறதுக்காக சைடுல வச்சு அப்படியே பேப்பர்ல தேய்ச்சு காட்ட போறோம். அவங்க மேல வந்து ஓவர் லேயரா ஒருனால மேல பிரவுன் இருக்கு. இப்ப ஸ்டிக்கரை கிழிச்சு சைடுல தேய்ப்போமா? வாங்க 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 ஸ்டிக்கரை கிளிங்க. கர ஓகே வாங்க ரெயின்போ அடிக்க டெஸ்ட் பண்ணுவோம். வாங்க 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 வாங்க. ரெயின்போ இதுதான் ஸ்மார்ட் ஆர்மி ரெயின்போ. ரெடியா? 1 2 3. சோப்பு. ப்ளூ. கருப்பு. இது வந்துருச்சு மாமா. வேற லெவல் போ. மஞ்சள் கலர் வருதா? மஞ்சள் கலர் கூட வர மாட்டேங்குது. என்ன எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க? ப்ரோ பெரிய கிரையான்ஸ்லாம் இப்படி தான் கலர் அடிக்கணும். தெரியுதா? மஞ்சள் கலர். வேற லெவல் போ. இந்த மேல. இது எப்படி இருக்கும்? இப்படி. கொஞ்சம் சுவர் நேரா இல்லாதனால அப்படி இப்படின்னு வருதுங்க. ஜெயின் கிரையான்ஸ் அடிக்கணும்னா இலப்பு வாங்கி தள்ளிடுதுங்க. மூச்சு வாங்குது. இதை வச்சு கலர் அடிச்சோம்னா நல்ல எக்ஸசைஸ். ஓகே நம்ம ஜெயின் கிரையான்ஸை வச்சு பெயிண்ட் பண்ணல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 7 கலருக்கு மேல சூப்பரா வந்திருக்குங்க. ஆமா கிட்டத்தட்ட 14 இருந்து 20 ஷேட்ஸ்க்கு மேல நாங்க கம்பைன் பண்ணோம். ஆனா கம்பைன் பண்றப்ப பாத்தீங்கன்னா இத்தனை கலர் நமக்கு வரவே செய்யுது. இருந்தாலும் உலகத்திலே மிகப்பெரிய ஜெயின் கிரையான்ஸை யார் உருவாக்கியிருக்கா? மேடம்னாலே இன்னைக்கு வீடியோ முடிக்கிறப்ப நம்ம மேடமோட பேரை சொல்லிடலாமா? சொல்லிடலாம். அபிவிலாஸ் thank you. நம்பிராஜன் thank you. குமரன் thank you. அப்துல் அஜீஸ் thank you. thank you. ஆல்பர்ட் thank you. பன் மாப்ள thank you. இதே மாதிரி உங்க பேரை அடுத்த வீடியோ நாங்க சொன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருச்சுனா லைக் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்க. மறக்காம மேடம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேடம்